அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆதார் கார்டு மற்றும் மாஸ்க் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும், ஆதார் கார்டில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், அதாவது மொபைல் நம்பர் நம்ம ஆதார் கார்டில் கொடுக்கலையா அப்படிங்கிறத எப்படி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வழக்கம் போல் கூகுள்லேருந்து ஆரம்பிப்போம். கூகுளை ஓப்பன் பண்ணி மை ஆதார் உதய் gov என்னன்னு அடிச்சுக்கிறதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வருமாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கிறேங்க. இதுக்கான டைரக்ட் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாகவும் நீங்கள் டைரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே இருக்கும் டவுன்லோட் ஆதார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு ஆதார் நம்பர் அப்படின்னு செலக்ட் ஆகிருக்கும். அதில் வச்சுக்கிட்டு நம்மளுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணணும். கீழே கேப்சா கூட கரெக்டாக பார்த்து அதில் உள்ள மாதிரி அப்படியே டைப் பண்ணிக்கிறேங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டுக்கு எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிற ஆதார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு மாஸ்க் ஆதார்னு இருக்குல்ல, மாஸ்க் ஆதார் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை டிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா மாஸ்க் ஆதார் டவுன்லோட் ஆகும். அது நீ டிக் பண்ணாமல் நார்மலாக வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் டவுன்லோட் ஆகும். மாஸ்க் ஆதார் நான் அப்புறம் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஆதார் டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த ஆதார் கார்டு இந்த டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். இது என்ன அப்படின்னா அந்த ஆதார் கார்டில் உள்ள பேரினுடைய ஃபஸ்ட்டு 4 எழுத்து, அப்புறம் அந்த ஆதார் கார்டில் உள்ளவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் உள்ள லாஸ்ட்டில் இயர் இருக்கும்ல, அந்த இயர் ஃபுல்லாக அதாவது 4 டிஜிட் வர ஃபுல் இயரையும் கொடுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் உள்ள ஃபஸ்ட்டு 4 எழுத்து கேப்ஸில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த இயர் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் கார்டு ஓப்பன் ஆயிடும். இது நம்ம ஆதார் டவுன்லோட் பண்ணுறதுக்கான மெத்தட். அதே டவுன்லோடு போய்க்கிறங்க. ஆதார் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கேப்சா கோடு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். டைப் பண்ணிட்டு இப்போ நம்ம மாஸ்க் ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். அதனால் இதை டிக் பண்ணிக்கிறங்க. டிக் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கார்டு டவுன்லோட் ஆயிரும். சில சமயம் நெட்வொர்க் பிரச்சனையாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம ஃபைலை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் ஒரு சில நேரம் நீங்கள் டவுன்லோட் ஆகிட்டுருக்கையில் டவுன்லோட் ஆகாமல் நின்றுச்சு அப்படின்னா, எரர் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் பேக் போகாமல் இந்த ரீப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு சில நேரம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும்.
ஓகே, ஓப்பன் பண்ணால் பாஸ்வேர்டு இருக்குதுல்ல, பாஸ்வேர்டு வந்து அந்த ஆதார் கார்டில் உள்ள ஃபஸ்ட்டு 4 எழுத்து கேப்ஸில் கொடுத்துக்குங்க. அப்புறம் வந்து இயரு 4 டிஜிட்டு வந்து அப்படியே கொடுத்துக்கிறங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டினுடைய ஃபுல் நம்பருமே வராது. லாஸ்ட்டில் உள்ள அந்த 4 நம்பர் மட்டும்தான் இதில் வந்து காட்டும். இதுக்கு பேர் தான் மாஸ்க் ஆதார் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து அந்த ஆதார் கார்டில் வந்து என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறலாம். வழக்கம் போல் ஏற்கனவே பார்த்த அதே பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா அதில் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டில் இருக்குது செக் ஆதார் வேலிடிட்டி. செக் ஆதார் வேலிடிட்டி இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே ஆதார் நம்பர் கேட்கும். நம்ம எந்த நம்பருக்கு மொபைல் நம்பரை பார்க்கணுமோ அந்த ஆதார் நம்பரை கொடுத்துக்கிறோங்க. கொடுத்துட்டு வழக்கம் போல் கீழே கேப்ஸா கூட கரெக்டாக டைப் பண்ணிக்கிறோங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ராசஸ்ரு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆதார் நம்பருக்கு வந்து இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா லாஸ்ட்டில் உள்ள 3 நம்பர் தான் வரும், ஃபுல் நம்பர் வராது. லாஸ்ட்டில் உள்ள 3 நம்பர் வரும். நம்ம அதை பார்த்து நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஓரளவு நமக்கு கெஸ் பண்ண முடியும். இதே இப்போ வந்து நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கல அப்படின்னா இதில் வந்து ஃபோன் நம்பர் இல்லைன்னு வந்துடும். அது எப்படின்னா அது ஒருத்தரோட செக் பண்ணி பார்ப்போம். அதே கீழே ஸ்க்ரோல் பண்ணி செக் ஆதார் வேலிடிட்டி அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மொபைல் நம்பரு கொடுத்துட்டு இந்த ஆதார் நம்பரை கொடுத்துருங்க. கேப்ஸா கூட கொடுத்துருங்க. ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் மேப்னு வந்துடுச்சு. அதாவது உங்களுக்கு இந்த ஆதார் நம்பருக்கு வந்து இன்னும் ஃபோன் நம்பர் வந்து லிங்க் பண்ணாமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு கொடுக்குறோமா இல்லையா, அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படின்னா ஒவ்வொரு நபருக்கும் வந்து மாறி மாறி இருக்குது. அதாவது வந்து அப்பா பேர் ஃபஸ்ட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு இனிஷியல் இருக்கும், ஒரு சிலருக்கு புள்ளி வச்சு, அதாவது இனிஷியல் போட்டு புள்ளி வச்சு அதுக்கப்புறம் பேர் வரும். இது மாதிரி மாறி மாறி இருக்குது. அவங்களாம் வந்து எப்படி பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக கொடுக்குறதுக்கு ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டிருக்கிறேன். அது உங்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக பேர் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஈஸியாக அது புரிஞ்சிடும். ஆனால் ஒரு சில யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் பேர் இருக்கும். அவங்களுக்குலாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பேஸை வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் டைரெக்டாக ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு 4 எழுத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சில நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் போட்டு ஒரு டாட் வச்சுருப்பாங்க, டாட் வச்சு அதுக்கப்புறம் நேம் இருக்கும். அந்த பார்த்தீங்களா இது மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக டாட்டையும் ஒரு கேரக்டராக எடுத்து அந்த டாட்டையும் சேர்த்து போடணும். M.RA அப்படிங்கிறத 4 எழுத்து போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்குமே அப்படி தான். ஸ்பேஸ் விட்டு தான் நீங்கள் ஸ்பேஸ் வந்து கணக்கில் எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் டாட் இருந்துச்சுன்னா டாட்டை வந்து ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.